குட் மார்னிங். எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய பொருளாதார அறிக்கை 2025-26. ஸோ சமீபமா வெளியான ஒரு புத்தகம் இது. இது ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, கடந்த 4 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ல இருந்து வந்து அடிக்கடி கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஃபார் த லாஸ்ட் 4 இயர்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைஞ்சது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நம்ம கேரண்டி எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த பொருளாதார அறிக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடந்த 5 ஆண்டுகளுடைய சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அதை வந்து என்ன பண்றாங்க, கணிச்சு வெளியிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் உடையது. இது யாரு பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன், தமிழ்நாட்டின் திட்ட ஆணையம். இது வெளியிட்டு இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டுடைய திட்ட ஆணையம், ஸ்டேட் பிளானிங் கமிஷன். முக்கியமான விஷயம், பிகினர்ஸா இருந்தீங்கன்னா முதல்ல வந்து இந்தியாவுடைய எக்கனாமி பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் எக்கனாமி, இந்தியாவுடைய பொருளாதாரம், அதே குறிப்பா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா ஈஸியா புரியும். இருந்தாலும் பிகினர் ஃப்ரெண்ட்லியா நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இதை அப்ரோச் பண்றேன். ஓகே. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்றது எதுக்கு, முதல்ல ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்தை பண்ணணும்னா, பொருளாதாரத்துல ஒரு மிக முக்கியமான டாபிக் வந்து பிளானிங், திட்டமிடுதல். திட்டமிடுதல் அப்படின்றது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாவுடைய பழைய பேரு யுஎஸ்எஸ்ஆர். ரஷ்யா கிட்டமிருந்து நம்ம இந்த திட்டமிடுதலை கத்துக்கிட்டோம். ஏன் திட்டமிடணும் அப்படின்னா, பொருளாதாரத்தோட நோக்கம் என்ன? Why we study economics? எல்லாவற்றையும், எல்லா பொருளையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் பொருளாதாரத்துடைய இலக்கு. பொருளாதாரத்துடைய இலக்கு என்ன? Why we study economics? ஆமா, சரியா? எல்லாருடைய தேவைக்கும், everyone's need, everyone's needs and wants, அத்தியாவசியத்தையும் தேவையையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் பொருளாதாரத்துடைய விஷயம். ஆனா அப்படி கொண்டு போய் சேரணும்னா என்ன நடக்கும்? வறுமை, சமமின்மை, இதெல்லாம் ஏற்படும். உண்மையா இல்லையா? பசி, அங்கர், பசி, வறுமை, சமமின்மை, இதெல்லாம் ஏற்படும். இப்போ இதெல்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. இந்தியாவிலையும் உலகத்திலையும் என்ன இருக்கு? பசி அப்படின்றது இருக்கு. ஏன் பசியில இருக்காங்க எல்லாரும்? அவங்களுக்கு உணவு போய் சேரல. ஏன் வறுமையில இருக்காங்க? அவங்களுக்கு அத்தியாவசியம் போய் சேரல. ஏன் சமமின்மை இருக்கு? ஒருத்தர்கிட்ட நிறைய கிடைக்குது, அவன் பணக்காரனா இருக்கான், ஒரு சிலருக்கு போய் கிடைக்கல. அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இதெல்லாம் இது வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ். இதெல்லாம் என்னது? சிம்டம்ஸ் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு கிருமி வந்துருச்சுன்னா என்ன சிம்டம்? உங்க உடம்புல ஏதாவது ஒரு கிருமி உள்ள போயிருக்குன்னா என்ன சிம்டம்ஸ்? வாந்தி வரும், வயித்தால வரும், இரும்பல் வரும், இதெல்லாம் சிம்டம். அது போலதான் ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குன்னா, நாட்டுல ஏதாவது ஒரு கெடுதல் இருக்குன்னா அதோட சிம்டம் என்ன? பசி, வறுமை, சமமின்மை அப்படின்றது அந்த நாட்டுல என்ன இருக்கு? ஏதோ ஒரு பிரச்சனை. ஒரு நாட்டுல ஒரு கெடுதல் இருக்கு, இல்ல நாட்டுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆமா, இதை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் அதோட சிம்டம். அங்க இப்ப எக்கனாமி ப்ராப்பரா இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா, எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? பிளான் தான் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு ரிசோர்சஸ் அப்படின்றத, நம்ம கிட்ட 1 கிலோ கேக் இருக்கு, அப்ப இங்க 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 கிலோ கேக்க 30 துண்டா போடணும். கரெக்டா? ஆமா இல்லையா? அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறத பிளான் பண்ணணும். அப்பதான் அதை பிரிச்சு கொடுக்க முடியும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? சர்வே தானே எடுப்போம். எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? கணக்கு எடுக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு கடந்த 5 வருஷம், எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அதை பத்தின ஒரு சர்வே தான் என்னது? இந்த எக்கனாமிக் சர்வே. இதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு, அது பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. நிதி அறிக்கை ஒரு நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட்ன்றது அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு நாட்டின் அரசுடைய வரவு செலவு கணக்கு, வரவு செலவு, அவ்வளவு சிம்பிள். உதாரணத்துக்கு நம்ம 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறோம், இது வரவு. சரியா? 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது செலவு. 1 லட்ச ரூபா எதுலாம் சம்பாதிச்ச? சரி, எனக்கு சம்பளம் வந்துச்சு, வாடகை வந்துச்சு, புத்தக பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம்?
வருமானத்தை சொல்லுவோமா, இன்கம். செலவு என்னென்ன பண்ண சார், புதுசா ஒரு வண்டி ஒன்று வாங்கணும், பெட்ரோல் ஊற்றணும், சரியா, அரிசி பருப்பு வாங்கணும் அப்படின்னா செலவு. அப்ப என்ன ஆகுது, ஒரு டிஃபரன்ஸ் வருதா? சம்பாதிச்சது 1 லட்சம், செலவு பண்ணது 1.25 லட்சம். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ராவா ஒரு 25,000 இருக்கா? அப்ப அது எங்க வந்திருக்கும், கடன் தான் வாங்கணும். எக்ஸ்ட்ரா பண்ண எங்க இருந்து வரும்? 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு 1.25 லட்சம் செலவு பண்ணோம்னா எங்கிருந்து வரும் அந்த காசு? கடன் தான் வாங்கணும். அப்ப 1.25 லட்சம் செலவு பண்ணிருக்கோம்னா முதல்ல என்ன இருக்கு, நிதி பற்றாக்குறை இருக்கு. கரெக்டா? 1.25 லட்சம் செலவு இருக்கு, ஆனா 1 லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிதி வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை. அதே போல நிதி பற்றாக்குறை, பிசிக்கல் டெபிசிட். முதன்மை பற்றாக்குறை, பிரைமரி டெபிசிட். முதன்மை பற்றாக்குறை, பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு, 3 பற்றாக்குறை இருக்கு. அந்த 3 பற்றாக்குறைக்கான ஃபார்முலா ரொம்ப 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 அவசியம். அதை எப்படி கணக்கு பண்றாங்க, இப்போ வரவு 1 லட்சம், செலவு 1.25 லட்சம் அப்படின்னா அது வருவாய் பற்றாக்குறை. எவ்வளவு வருவாய் பற்றாக்குறை? 25,000 ரூபாய் வருவாய் வந்து குறையுது. இதே போல ஒரு நாட்டிற்கு, ஒரு அரசாங்கத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு நம்ம கணக்கு போட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்ன, பட்ஜெட். ஆனா பட்ஜெட்ல என்ன சொல்லாதுன்னா, நம்ம வாங்கின வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏன் அரிசி பருப்பு இவ்வளவு ஆகுது, ஏன் அரிசி பருப்பு இவ்வளவு வாங்குது, ஏன் வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்றதுலாம் எதுல வராது, பட்ஜெட்ல வராது. பட்ஜெட்ல எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சம்பாத்தியம், எவ்வளவு செலவு, அதுதான் கணக்குல வரும். எதுக்கு செலவு பண்றங்கிற அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் இருக்கும் அதுல. ஆனா ஏன் கம்மியா சம்பாதிக்கிறோம், ஏன் இவ்வளவு அதிகமா செலவாகுது, ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்றதெல்லாம் என்ன பண்ண முடியாது. அதை விவரிக்கிற டாக்குமெண்ட் தான் இது எக்கனாமிக் சர்வே. அப்போ நீ ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா படிக்கணும். பொருளாதார அறிக்கையையும், பொருளாதார அறிக்கைங்கிறது 2025-26, சரியா? பட்ஜெட்டுங்கிறது வருமானம்ங்கிறது இதுல இருந்து இருக்கும். 2025-26 வருமானம் இருக்கும். செலவு எப்போ இருக்கும், 2026-27 செலவு பண்ணுவாங்க. இந்த மாசம் வாங்கின சம்பளத்தை அடுத்த மாசம் தானே செலவு பண்ணுவேன், கரெக்டா இல்லையா? இப்ப மாசம் 1ஆம் தேதி உனக்கு சம்பளம் வருது, ஆனா செலவு பண்ற எப்ப, அது இப்ப அடுத்த மாசம் சம்பாத்தியம் வர வரைக்கும் செலவு பண்ணுவேன். அப்பதானே. அப்ப போன வருஷம் நமக்கு வந்த வருமானத்தை எப்ப செலவு பண்ணுவேன், இந்த வருஷம் செலவு பண்ணிட்டு இருப்பேன். வரவு என்ன போன வருஷமா இருக்கும், செலவு இந்த வருஷமா இருக்கும். சர்வே போன வருஷம் 2025-26 சர்வே. போன வருஷம் என்ன நிலைமை, இந்தியாவுடைய சூழ்நிலை என்ன, தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு. இது ரெண்டுத்தையும் நம்ம யாருக்கு பாக்குறோம், தமிழ்நாட்டுக்கு பாக்குறோம். இதை அனலைஸ் பண்ணி வெளியிடுறவங்க தான் யாரு, ஸ்டேட் பிளானிங் கமிஷன். சரி, ஓகே. இப்போ இதுல முக்கியமான வந்து பாயிண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் கணக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது, புள்ளியியல் கணக்கு. ஓகேவா? சரி, இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சில இந்த ஒரு 12 புள்ளியை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதனால நான் வந்து டாபிக் உள்ள போறேன், சரியா? சரி, மறுபடியும் கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டாக்குமெண்ட் எல்லாருமே கையில வச்சிருக்கணும், சரியா? முடிஞ்ச அளவு இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுங்க, இந்த 14 பக்கமாவது நீங்க என்ன பண்ணிருக்கணும், கையில வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 35 புள்ளி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து என்ன பண்ணிருக்கணும், கையில் வச்சிருக்கணும். ரைட். இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்தியாவுடைய நிலப்பரப்பு, இந்தியாவுடைய நிலப்பரப்புல 4% தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு, 6% மக்கள் தொகையுடைய கணக்கு. தமிழ்நாட்டுடைய நிலம் எத்தனை சதவீதம், 4%. மக்கள் தொகை 6%. அதாவது இந்தியால 100 பேர் இருக்கிறான்னா அதுல 6 பேர் தமிழ்நாட்டுக்காரன். இந்தியாவில 100% நிலம் இருக்கு, 100 ஏக்கர் நிலம் இந்தியாவுடைய நிலம்னா அதுல 4 ஏக்கர் தமிழ்நாடுடைய. இதுதான் அந்த கணக்கு, ஓகேவா? அதே போல இந்தியாவுடைய ஜிடிபியில 9.4% தமிழ்நாட்டுடையது. 9.4% ஆஃப் நேஷனல் ஜிடிபி. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.4% தமிழ்நாட்டுடைய பங்கு. இதனுடைய வளர்ச்சி 11.2%. ஜிடிபி வளர்ச்சி, ஜிஎஸ்டிபி,
ஜிஎஸ்டிபியோட வளர்ச்சி எவ்வளோ? 11.2%, 11.2%. அதாவது டபுள் டிஜிட். இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் என்ன கிடையாது? டபுள் டிஜிட் கிடையாது. ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் இன் தமிழ்நாடு தான். ஜிஎஸ்டிபியோட வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் எத்தனை மடங்கா இருக்கு? 2 டிஜிட்ல இருக்கு. 11.2% இருக்கு. வேற எந்த மாநிலம்னா சிங்கிள் டிஜிட் தான். 8%, 7%, 10, 9% தான். தமிழ்நாடு மட்டும்தான் என்ன இருக்கு? டபுள் டிஜிட் வருமான உயர்வை வந்து பெற்று இருக்கு. ஹையஸ்ட் குரோத் ரேட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். விளங்குதா? சரி. பொருளாதார பிரிவுகள் எப்படி பிரிப்பாங்கன்னா, பொருளாதார துறைகள் பிரைமரி செக்டார், முதன்மை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாயத்தை சார்ந்தவங்க. செகண்டரி செக்டார், இரண்டாம் நிலை அப்படின்னா அது உற்பத்தி, மேனுஃபேக்சரிங். யார் மேனுஃபேக்சர் பண்ணுவா? யார் உற்பத்தி பண்ணுவா? தொழிற்சாலைகள். மூன்றாவது வந்து மூன்றாம் நிலை, டெர்ஷரி. இவங்க சேவைத்துறை, சர்வீஸ் செக்டர். அப்படி மூணா பிரிச்சிடலாம். எத்தனை துறைகளா பிரிக்கலாம்? பொருளாதார துறைகளை மூணா பிரிக்கலாம். விவசாயம், உற்பத்தி, சேவை. விவசாயம், உற்பத்தி, சேவை. விவசாயத்திலிருந்து நாட்டினுடைய வருமான பகுதி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 13.4%, 13.4% பிரைமரி. அப்ப தமிழ்நாடு வந்து 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா 13.4% தான் எங்கிருந்து வருது? ஆமா. இரண்டாம் நிலை, செகண்டரி எவ்வளோ? 33. இரண்டாம் நிலை உற்பத்தியில 33.1%. தொழிற்சாலைகள் இருந்து எவ்வளவு சம்பாதிக்குது தமிழ்நாடு? 31. அப்ப மிச்சம் அதிகம் என்ன? சேவைத்துறை. மூன்றாம் நிலையான சேவைத்துறையில தான் எவ்வளவு சம்பாத்தியம்? 53.6. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய வருமானம் ஜிஎஸ்டிபி. ஜிஎஸ்டிபி தமிழ்நாட்டுடைய வருமானம், சரியா? கிராஸ், அதோட விரிவாக்கம் என்ன? கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதோடைய சுருக்கம் தான் என்ன? ஜிஎஸ்டிபி. மொத்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி. மொத்த மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி. இப்ப தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி உற்பத்தி துறை, இரண்டாம் நிலை துறையில் அதிகமாக கிடைக்குது. இது சரியா தவறா? சரியா தவறாது? தமிழ்நாட்டுடைய உற்பத்தி எந்த துறையில கிடைக்குது? இரண்டாம் நிலை துறையில தான் அதிகமா கிடைக்குது. சரியா தவறா? தவறு. தவறு. ஏன் எதுல கிடைக்குது? சேவை துறையில தான் அதிகமா கிடைக்குது. சரியா? சேவை துறையில அதிகமா கிடைக்குது. இல்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். தமிழ்நாட்டுடைய உற்பத்தியை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி. ஃபர்ஸ்ட் டெர்ஷரி, அப்புறம் பிரைமரி, அப்புறம் செகண்டரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்டரி, அப்புறம் பிரைமரி, அப்புறம் டெர்ஷரி. ஃபர்ஸ்ட் டெர்ஷரி, அப்புறம் செகண்டரி, அப்புறம் பிரைமரி. இது 4ல எது கரெக்ட்? ஃபோர்த் ஆப்ஷன். முதல்ல சேவைத்துறை, அப்புறம் இரண்டாம் நிலை உற்பத்தி துறை, அப்புறம் விவசாயமான முதன்மை துறை. சோ இப்படியும் கேள்வி வரலாம். புரியுதா? இப்படியும் கேள்வி வரலாம். யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க? சேவைத்துறை தான். இரண்டாவதா உற்பத்தி, மூணாவதா விவசாயம். அப்போ தமிழ்நாடு விவசாயத்தை நம்பி இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சரியா தவிர? தமிழ்நாடு விவசாயத்தை நம்பிதான் பொழப்பு ஓடுதா? நோ. தமிழ்நாடு விவசாயத்தை நம்பி ஓடல. எதை நம்பி ஓடுது? 100 ரூபாயில 53 ரூபா 60 காசு எங்க இருந்து வருது? சேவைத்துறையில இருந்து வருது. புரியுதா? விவசாயத்துல இருந்து பணம் சம்பாதிக்கல தமிழ்நாடு. இது நல்லதா கெட்டதா? நல்லது. புரியுதா? ஒரு நாடு வளர்ச்சினா விவசாயத்தை நம்பி ஒரு நாடு வளராது.
எந்த வளர்ந்த நாடுகள் எல்லாமே விவசாயத்தை அடிப்படையா வச்சு வளரக்கூடிய நாடுகளா இருக்காது. எந்த நாடு விவசாயத்தை நம்பி இருக்கோ அந்த நாடு பின்தங்கிய நாடா இருக்கும். அந்த நாடு எப்படி இருக்கும்? பின்தங்கிய நாடா இருக்கும். சேவைத்துறை அதிகமா இருந்தாதான் அது டெவலப்டு. சேவைத்துறைங்கிறது எதெல்லாம் எக்ஸாம்பிள்? இப்ப ஐடி கம்பெனி எல்லாம் என்னது? ஐடி கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா? ஐடி கம்பெனி, கார், இப்ப இதே கார் உற்பத்தி செய்யறது இரண்டாம் நிலை, கார் மேனுஃபேக்சரிங், ஐபோன் உற்பத்தி பண்றாங்க, இதெல்லாம். இதே உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து வெங்காய உற்பத்தி, மஞ்சள் உற்பத்தி, இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். அப்ப மூணுத்துக்கு உதாரணம் புரியுதுல்ல? ஐடி கம்பெனி தான் நிறைய இருக்கு, அதை நம்பின வருமானம் தான் நிறைய இருக்கு. விளங்குதா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்நிய முதலீடு. அந்நிய முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. இந்தியாவை நம்பி, தமிழ்நாட்டை நம்பி எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரன் பணம் தமிழ்நாட்டுல வந்து முதலீடு செய்யறான், இன்வெஸ்ட் பண்றான்? இப்ப அமெரிக்கால ஒருத்தர் இருக்கான், சரியா? அவன் இந்தியாவில வந்து பணத்தை முதலீடு செய்யறான்னு வச்சுக்கேன். முதல் போடுறதுன்னா தெரியும்ல, முதல்னா என்ன? முதல்னா இங்கிலீஷ்ல கேபிட்டல், மூலதனம். பிசினஸ் ஆரம்பிக்கணும் மூலதனம் வேணும்ல. ஒரு டீ கடை வேணும்னா என்ன மூலதனம் வேணும்? முதல்ல சீடு வேணும், விதை வேணும், சரியா? என்னது? பாய்லரு, கடை, விளம்பர படலை, இதெல்லாம் தான். டீ போடணும்னா வீட்டுல போடுறதுதான் என்ன வேணும்? பால் வேணும். டீ கடை வைக்கிறதுக்கு பால் வேணும்னு அவசியம் இல்லை, சரியா? அது முதல்ல என்ன வேணும்? கடை வேணும், போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், புரியுதா? எதை உற்பத்தி பண்ணனாலும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செய்வதற்கு 4 காரணிகள் ரொம்ப முக்கியம். எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணும்? 4. எதை உற்பத்தி பண்ணாலும் முதல்ல நிலம் வேணும், அப்புறம் உழைப்பு வேணும், அப்புறம் மூலதனம் வேணும், அப்புறம் முதலாளி வேணும். ஓனர் ஆர் ஆண்டர்பிரனியூர். ஆண்டர்பிரனியூர் முதல்ல என்ன வேணும்? நிலம், உழைப்பு, மூலதனம், முதலாளி. 4 இருந்தாதான் உற்பத்தி செய்ய முடியும். அப்ப டீ கடை வைக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? முதல்ல கடை வேணும், சரியா? கடை வேணும், அப்புறம் என்ன வேணும்? ஒரு ஒரு விளம்பரம் ஓட்டணும், அப்புறம் ஒரு ஷோகேஸ் வேணும், பஜ்ஜி போண்டாலாம் வைக்கிறதுக்கு ஒரு என்ன வேணும்? ட்ரே வேணும், அப்புறம் டீ கடை போறது பாய்லர் வேணும், கிளாஸ் வேணும், இதெல்லாம் என்னது? ஆமா. சரி, இதுல இருந்து தானா டீ வந்துடுமா? உழைப்பு வேணும், 2 பேர் வேலை செய்யணுமா? டீ போடணும், அதை எடுத்து பரிமாறணும், அதெல்லாம் செய்யணும்ல, அது லேபர். சரி, இப்ப இதெல்லாம் பண்ணணும்னா முதல்ல என்ன வேணும்? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு, அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு காசு வேணும். சரி, இதெல்லாம் இருக்கு, தானா நடந்துருமா? அடுத்த வேணும், கல்லாப்பட்டியில் ஒருத்தர் உட்காரணும்ல, அதை மேனேஜ் பண்றதுக்கு அவர் தான் ஓனர். இது 4 இருந்தாலும் உற்பத்தி பண்ண முடியும், புரியுதா? அப்போ வெளிநாட்டுக்காரன் இந்த ஊர்ல இந்தியாவில வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான்னு வச்சுக்கேன். ஆந்திரால இன்வெஸ்ட் பண்ணா ஆந்திரால பண்ணலாம், குஜராத்ல பண்ணலாம், இல்ல டெல்லியில பண்ணலாம், சரியா? எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். வெளிநாட்டுக்காரன் இங்க மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சானா அவன் ஏன் தமிழ்நாட்டுல பண்ணணும்? அவன் ஏன் தமிழ்நாட்டுல பண்ணணும்? எஸ்சி செட் அதிகமா இருக்கும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதிகமா இருக்கும். இல்ல, இப்போ தமிழ்நாட்டுல வந்து சரி பண்ண என்ன கிடைக்கும்? அந்த எந்த ஆந்திரால முதலீடு பண்ணா ஆந்திராக்கு என்ன கிடைக்கும்? குஜராத்ல மூலதனம் பண்ண என்ன கிடைக்கும்? அவங்களோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட உற்பத்தி அதிகமாகுமா? எந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்றானோ அந்த ஊர்ல என்ன உருவாகும்? உற்பத்தி அதிகரிக்கும். சரி, 2. அப்புறம் என்ன? வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல. இப்ப கூகுள் கம்பெனி தமிழ்நாட்டுல வந்து சரி, ஒரு ஐபோன் கம்பெனி, ஐபோன் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு செட்டப் போறோம்னு வச்சுக்கேன். அப்போ யாருக்கு வேலை கிடைக்கும்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல என்ன கிடைக்கும்? உற்பத்தி கிடைக்கும், உற்பத்தி அதிகரிக்கும். 2வது என்ன கிடைக்கும்? வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது 2 தான் மெயின், சரியா? வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தை குறைக்கலாம்,
உற்பத்தி அதிகரிக்கலாம். ஆனா அவையே எப்படி மாநிலம் சூஸ் பண்ணுவான்? அவன் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்? நான் என்ன கேட்கிறேன்னு புரியுதா? கேள்வி புரியுதா இல்லையா? அவன் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்? கன்சியூமர் அதிகமா இருப்பாங்க சார். மார்க்கெட் ஹையர் பிரைஸா இருக்கலாம். ஐபோன் கம்பெனிக்காரன் தமிழ்நாட்டுல ஐபோன் அதிகமா பயன்படுத்துறாங்கிறதுக்காகவா தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுவான்? அவன் கிடையாது. நிறைய கன்சியூமர் இருப்பாங்கிற காரணம் கிடையாது. அவன் உலகம் ஃபுல்லா என்ன பண்ண போறான்? அவன் கப்பல் வச்சு அதை உலகம் ஃபுல்லா அந்த போனை வித்துப்பான். இங்க நிறைய பேர் வாங்குறாங்கிறதுனால ஐபோன் கம்பெனிக்காரன் இங்க கடையை போட மாட்டான். புரியுதா? இப்ப எல்லாரும் ஐபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஐபோன் கம்பெனி சென்னையில தான் இருக்கு. சரியா? கார் அதிகமா உற்பத்தி செய்யற இடம் தமிழ்நாடு தான். அதுக்குன்னு கார் வாங்குற பூரா தமிழ்நாடுக்காரன் இருக்குமா? தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுல விற்பான் அவன். பெரிய பெரிய லாரியில கார் போய் பார்த்தது இல்ல? அதெல்லாம் லாரி மேன் பவர் அதிகமா இருக்கும். மேன் பவர் அதிகமா இருக்கும் அந்த ப்ராடக்ட் ஜெனரேட் பண்ண. முதலாளி எந்த ஊருன்னு எப்படி முடிவு பண்ணுவான்? ஆந்திரால பண்ணலாம், குஜராத்ல பண்ணலாம். ஏன் அவன் தமிழ்நாடு சூஸ் பண்ணலாம்? முதல்ல நீங்க ஒரு 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கேன். 500 கோடி எல்லாம் பத்தாது. பிறந்தது ஒரு 10,000 கோடியே தேவை. ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கணும்னா எத்தனை கோடி? 10,000 கோடி. 10,000 கோடி ரூபாய் முதல் போடுறேன்னா நீ எவ்வளவு பாப்ப? எங்க வேணா ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நாமக்கல்ல ஆரம்பிப்பாங்க. நாமக்கல்ல ஆரம்பிக்க மாட்டான். ஏன்? டிரான்ஸ்போர்ட் வந்து முக்கியமா என்ன வேணும்? கப்பல் வேணும். வரப்போ கப்பல் வேணுமா? நாமக்கல்ல கப்பல் இருக்கா? அப்புறம் எப்படி? அப்ப கப்பல்ல இறக்கி அதுக்கப்புறம் லாரியில ஊருக்குள்ள வரணும். அப்ப எனக்கு 2 செலவு இல்லையா? அப்ப அவன் எதை சூஸ் பண்ணணும்? கடலோரமா சூஸ் பண்ணணும். கரெக்டா? துறைமுகம் வேணும். வேணுமா? சரி, அது ஒண்ணு. ஏர்போர்ட் இல்லையே நாமக்கல்ல. முதலாளி வந்து போறாருன்னா அவருக்கு என்ன வேணும்? இன்னும் அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர்லயே வருவாரு. அப்ப விமானம் வேணும், கப்பல் வேணும், இது 2 வேணும். வேற? கரெக்டா சொன்னீங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இட வசதி கொடுக்கணும் இல்லையா? நல்ல பெரிய வந்து எந்த ஒரு பிரச்சனை தகராறு வராம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு வந்து நிலம் வேணும். சரியா? ஓகே, சூப்பர். லேண்ட் வந்து கரெக்டா வந்து இப்போ போடும்போது மாசம் வாடகை போட்டனா ஒத்துக்க மாட்டான். எனக்கு 50 வருஷத்துக்கு குத்தகை கொடு, என்ன கிளம்பி போக சொல்லக்கூடாது. நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு நாளைக்கே காலி பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்ட்டாருன்னா போட்டு 10,000 கூட எடுத்துட்டே போக முடியும். கரெக்டா இல்லையா? இவ்வளவு காசு போடுறவன் என்ன பண்ணுவான்? லேண்ட வந்து நீண்ட நாள் குத்தகைக்கு எடுத்துப்பான். ஒரு வாரம் மாசம் வாடகைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாளைக்கே காலி பண்ணுங்க அப்படின்ட்டானா அப்ப என்ன இருக்கணும்? லேண்டு லீஸ் அக்ரிமெண்ட் ப்ராப்பரா இருக்கணும். சரி, அதெல்லாம் விட அவனுக்கு வேற ஆட்கள் நிறைய கிடைக்கணும். ஏன் பீகார்ல போட மாட்டான்? வெஸ்ட் பெங்கால்ல ஏன் போட மாட்டான்? ஏன்னா அங்க படிச்ச உழைப்பாளிகள் இருக்கணும்ல, அறிவார்ந்த நபர்கள் வேலை பார்க்கறவங்க இருக்கணும்ல. ஆமா இல்லையா? அவனுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கணும்ல. அப்போ வேலைக்கு ஆள் வேணா அவனுக்கு என்ன வேணும்? ப்ராப்பரான எஜுகேட்டட் யூத்ஸ் கிடைக்கணும். ப்ராப்பர் லேபர் கிடைக்கணும். அப்ப நிறைய இப்போ ஐபோன் சேர்க்கணும்னா என்ன வேணும்? நிறைய இன்ஜினியர்ஸ் வேணும். கரெக்டா இல்லையா? தமிழ்நாட்டுல டிகிரி படிச்சவன் எத்தனை பேர்? 100ல 2 பேர் டிகிரி, 150 பேர் டிகிரி படிச்சவன். அதிகமான கல்வி அறிவு மிக்க மாநிலம் எது? தமிழ்நாடு தான். 100ல அதாவது 2 பேர்த்துல ஒருத்தன் டிகிரி படிச்சான் தமிழ்நாட்டுல. இந்தியால வேற எங்கேயுமே கிடையாது. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா 100ல 25 பேர் தான் டிகிரி படிச்சவன் இந்திய அளவுல பார்த்தா. சரியா? ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் 100ல 2 பேர் டிகிரி படிச்சவன். கரெக்டா இல்லையா? இப்ப ஐபோன் கம்பெனி வேலை பார்க்க போறவன் இப்ப 5வது படிச்சவனை தூக்கி வேலைக்கு வச்சிருப்பான். நான் கேட்கறது புரியுதா புரியலையா? அப்ப என்ன வேணும்? லேபர் வேணும். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். தொழில் செய்வதற்கான ஏதுவான சூழ்நிலை இருக்கணும். தொழில் செய்வதற்கான ஏதுவான சூழ்நிலை இருந்தாதான் வெளிநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல முதலீடு செய்யும். அப்படி அவன் நிறைய முதலீடு செஞ்சா நமக்கு லாபம். அப்ப தமிழ்நாட்டுல முதலீடு அதிகமா இருக்கா குறைஞ்சிருக்கா? அதுதான் கேள்வி. பாருங்க, 2023ல 46 பில்லியன், 24ல 44. அப்ப என்ன இருக்கு?
40 குறைஞ்சிருக்கு. சரியா? இந்தியாஸ் ஓவரால் FDI ஈக்விட்டி டிக்ளைன்டு. 2023க்கும் 24க்கும் 2 பில்லியன் கம்மியா இருக்கு. யாருக்கு? இந்தியாவுக்கு. இந்தியாவுடைய மொத்த அந்நிய முதலீடு, இந்தியாஸ் FDI இன்ஃப்ளோ என்ன இருக்கு? இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ்ட். 2023க்கும் 2024க்கும் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. யாருடையது? இந்தியாவுடையது. ஆனா தமிழ்நாட்டுடையது 2169 இருந்து 3681 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 2169க்கும் 3681க்கும் என்ன அர்த்தம்? அதிகமாயிருக்கு. அப்போ தமிழ்நாடுடைய FDI இன்ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் அதே வருஷத்துக்கு. மொத்த இந்தியாவுடைய FDI குறைஞ்சிருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு அதிகமாயிருக்கு. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. புரியுதா? இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு 2023-24க்கு அதிகமாயிருக்கு. சரியா தவறா? இந்தியாவின் மொத்த அந்நிய நேரடி முதலீடின் பங்கு இந்தியாவிற்கு அதிகரிச்சிருக்கு. சரியா தவறா? தவறு. தமிழ்நாட்டுக்கு அதிகரிச்சிருக்கு. சரி, அவ்வளவுதான். புரிஞ்சுதா புரியலையாது? அதாவது நிறைய வெளிநாட்டுக்காரன் நம்ம தமிழ்நாட்டை சூஸ் பண்றான் முதலீடு செய்யறதுக்கு. எந்த வருஷம்? 23 இருந்து 24 வரைக்கும். சரியா? ஓகே. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரேபிட் அர்பனைசேஷன். நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு 50 கிட்டத்தட்ட நியர்லி 50-50 என்னது? ரூரல் அர்பன். இந்தியால 100 பகுதிகள் இருக்குன்னா அதுல 50 பகுதி கிராமம், 50 பகுதி நகரம். அப்ப இந்தியாவில தமிழ்நாடு என்னது? அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட நாடு. ஃபர்ஸ்ட் ஆர் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட். இந்தியாவிலே அதிகமான நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது? தமிழகம். நகரங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா பிசினஸ் ஓனருக்கு கண்ணு உறுத்தும். சரியா? பரவாயில்ல, நிறைய நகரம் இருக்கே அப்படின்னு. அதனாலதான் என்ன பண்றாங்க? நிறைய முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அதுவும் ஒரு காரணம். சரி, அதே போல ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்னா என்ன? இந்தியாவில் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றது, கப்பல்ல ஏற்றுமதி பண்றது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல மொத்தம் 13 முக்கிய துறைமுகங்கள் இருக்கு. எத்தனை துறைமுகங்கள் இருக்கு? 13. கண்லா, JNPT, மும்பை, மர்முகாவ், மங்களூர், கொச்சின். கண்லா, JNPT, மும்பை, மர்முகாவ், மங்களூர், கொச்சின். தூத்துக்குடி, சென்னை, எண்ணூர், வைசாக், பாரதீப், கொல்கட்டா / ஹல்தியா. எவ்வளவு ஆச்சு? என்னங்க? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. கரெக்டா? ஆனா எத்தனை சொன்னேன்? அப்ப ஒண்ணு எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு, போர்ட் பிளேர். அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா?
அந்தமான் நிக்கோபார்ல என்ன இருக்கு? அங்க ஒரு துறைமுகம் இருக்கு. அப்ப மொத்தம் சேர்த்தா எவ்வளவு ஆச்சு? 13 துறைமுகம். இப்ப சொல்லுங்க, இந்தியாவுல மொத்தம் எத்தனை மாநிலத்துல கடல் இருக்கு? குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை மாநிலத்துல கடல் இருக்கு? 9 மாநிலத்துல என்ன பாருங்கப்பா. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம். 9 மாநிலத்துல கடற்கரை இருக்கு, 13 துறைமுகங்கள் இருக்கு. ஆனா எந்த மாநிலத்துல அதிகமான துறைமுகங்கள் இருக்கு? தமிழ்நாடு. எந்த மாநிலத்துல 2 இருக்கா? தமிழ்நாடு. எந்த மாநிலத்துல 2 துறைமுகம் இருக்கு? மகாராஷ்டிரால 2 துறைமுகம். என்னென்ன துறைமுகம்? ஜேஎன்பிடி, மும்பை. மற்றும் மும்பை. மும்பை. ஜேஎன்பிடி மற்றும் மும்பை. ஆனா எந்த அப்போ நிறைய துறைமுகம் இருந்துச்சுன்னா நல்லதா கெட்டதா? நல்லது. அப்ப இந்தியாவிலேயே 3 முக்கிய துறைமுகங்களை கொண்ட மாநிலம் எது? அப்ப தமிழ்நாடு. ஏன் வெளிநாட்டுக்காரங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டான்? கரெக்டா இல்லையா? அதிகமான துறைமுகம் இருந்தா என்ன லாபம்? எதுக்கு துறைமுகம் வேணும்? ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லையா? எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி, இதுக்கெல்லாம் பேர் மாத்திட்டாங்க. தூத்துக்குடிக்கு வந்து வஉசி அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் அங்க கப்பல் ஓட்டினார் இல்லையா, அதனால வஉசி அப்படிம்பாங்க. இதெல்லாம் நாகப்பட்டினத்துல என்ன இருக்கு? ஒரு துறைமுகம் இருக்கு. ஆனா அது மைனர் போர்ட், மேஜர் போர்ட் கிடையாது, சின்ன துறைமுகம். அப்போ 3 துறைமுகங்களை, இது என்னது? தமிழ்நாட்டுடைய பார்டர் இது, சரியா? அப்ப அதிகமா என்ன நடக்கும்? இறக்குமதியும் செய்யலாம், பிளஸ் ஏற்றுமதியும் செய்யலாம். ஆனா எது செய்யணும்? எது நல்லது? ஒரு நாட்டுல நிறைய இறக்குமதி பண்ணணுமா, இல்ல ஒரு நாட்டுல அதிகமா ஏற்றுமதி பண்ணணுமா? அதிகமா ஏற்றுமதி. ஏற்றுமதி தான் பண்ணணும். தமிழ்நாடு எப்படி? தமிழ்நாடு பாருங்க, ஸ்டேட் கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக எதுல முதலிடம் வகிக்குது? எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் மற்றும் லெதர், மின்சாதன பொருட்கள், துணி மற்றும் தோல் பொருட்கள். இது ஏற்றுமதி செய்யறதுல, இந்த 3 பொருட்கள் ஏற்றுமதி செய்யறதுல இந்தியாவோட முதலிடம். தமிழ்நாடு எதுல முதலிடம்? எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு உதாரணம் சொல்லு. எலக்ட்ரானிக்ஸ் ஒரு உதாரணம் சொல்லு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்தது டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைலுக்கு என்ன உதாரணம்? பருத்தி, பட்டு, பனியனு, துணி, இதெல்லாம் என்னது? நூலு, இதெல்லாம் என்னது? ஆமா. கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், இதெல்லாம் என்னது? டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஃபேமஸ். அப்புறம் என்ன? லெமனா? லெதர். லெதர் எதுக்கு ஃபேமஸ்? லெதர் எங்க? வெள்ளூர், சரியா? பேகு, செருப்பு, வேலெட்டு, அதான் ஷூ, செருப்பு எல்லாம் லெதர், கோட்டு, இதெல்லாம் லெதருக்கு ஃபேமஸ். எது ஃபேமஸ்? எந்த மாவட்டம்? வேலூர், ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்கள்ல தோல் உற்பத்தி. அப்ப தமிழ்நாட்டுல, இந்தியாவிலேயே தமிழ்நாடு எதுல முதலிடம்? மின்சாதன பொருட்கள், டெக்ஸ்டைலு, அப்புறம் லெதர். சரி, 2வது இடம் என்ன? 2வது பாருங்க. 2வது இதுல செகண்ட் இன் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருட்கள். இன்ஜினியரிங் செகண்ட் இதுல இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், பொறியியல் சாதன பொருட்கள், உள் உற்பத்தி பொருட்கள், இதுல 2வது இடம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதி இது சென்னை. இந்தியாவுடைய டெட்ராய்ட். டெட்ராய்ட்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அது டெட்ராய்ட் இஸ் an அமெரிக்கன் ஸ்டேட்.
அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம் தான் டெட்ராய்ட். இந்த டெட்ராய்ட் எதுக்கு ஃபேமஸ்னா ஆட்டோமொபைல், காரு, லாரி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, குறிப்பா ஆட்டோமொபைல்ஸ், கார், ஆட்டோமொபைல், 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் இருக்கு இல்லையா, சக்கர வாகனங்கள் உற்பத்தி செய்யறதுல உலகத்துல எது ஃபேமஸ்? அமெரிக்காவோட டெட்ராய்ட் ஃபேமஸ். அது போல இந்தியாவின் டெட்ராய்ட் எது? சென்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமான கார் உற்பத்தி பண்றது இந்தியால எங்க? சென்னையில தான். அப்ப இவ்வளோத்தையும் உற்பத்தி பண்ணி நம்மளே யூஸ் பண்ண போறோமா? கிடையாது. என்ன பண்ண போறோம்? எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறோம். அடுத்தது தனிநபர் வருமானம், ஜிடிபி அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஒரு நாட்டினுடைய வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? தேசிய வருமானம். நாட்டினுடைய வருமானத்தை ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி அப்படின்னு 4 முறையில கணக்கிடுவாங்க. அதுல முதல்ல ஜிடிபி தான் எல்லாரும் ஒப்புக்கொள்வது. கிராஸ், விரிவாக்கம் சொன்னேன் இல்லையா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழ்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபிங்கிறது என்ன? நெட். நெட்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று கழிக்கிற, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப என்ன அர்த்தம்? நெட்னாலே ஏதோ ஒன்று கழிச்சாதான் நிகர நிகர உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. அப்ப இது என்ன வரும்? நிகர தேசிய உற்பத்தி. அப்ப ஜியும் என்னன்னது? மொத்த நிகர, மொத்த நிகர. இந்த 4த்துல எதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்கள்? எந்த கணக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க? ஜிடிபியை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுடைய ஜிடிபி எவ்வளோ? தமிழ்நாடு ஜிடிபி 2000 தப்பமா? சரி, கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ. இந்த ஆண்டு 2025 ஆண்டுடைய தமிழ்நாட்டுடைய நாமினல் ஜிடிபி 35.25 லட்சம் கோடி. எவ்வளோ? 35.25 லட்சம் கோடி. யாருடையது? தமிழ்நாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன ஜிஎஸ்டிபின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம் தானே? ஏன்னா எஸ்னா மாநிலம்னு சொன்னேன். எவ்வளோ? 35.25 35.29 லட்சம் கோடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? கோடிக்கு 7 சைபர், லட்சத்துக்கு 5 சைபர். சரியா? அப்ப 35 போட்டு எத்தனை சைபர் பண்ணோம்? 12 சைபர் போடணும். இதை டாலர்லயும் சொல்லலாம். டாலர்ல சொன்னா எப்படி வருது? டாலர்ல சொன்னா கிட்டத்தட்ட 400 பில்லியன். எவ்வளோ? 400 பில்லியன் டாலர். டாலர்ல சொன்னோம். அப்ப இது இதுல சொன்னீங்க 35 லட்சம் கோடிங்கிற இதுல ரூபாயில, ரூபாயில, ருபீஸ்ல. ருபீஸ்க்கு சிம்பிள் வந்துருச்சுல, இந்த ருபியோட சிம்பிள். சரிங்க, ரூபாயோட சிம்பிள். டாலருக்கு எஸ் போட்டு கோடு போட்டா டாலரு, ஹிந்தில ரா போட்டா ரூபாய். இது ஹிந்தி. சரி, அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு? 35 லட்சம் கோடி. அவ்வளவு உற்பத்தி தமிழ்நாடுக்கு. ஒரு சீப் உற்பத்தி பண்ணா வச்சுக்கோங்க, சீப் எவ்வளவு? 10 ரூபா. சரியா? ஒரு சீப் உற்பத்தி பண்ணா அது 10. அதே போல இப்போ ஒரு கம்ப்யூட்டர் உற்பத்தி பண்றாங்க, ரிமோட் உற்பத்தி பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா உற்பத்தியுமே என்ன பண்ணுவாங்க? கணக்கிடுவாங்க. எதெல்லாம் தமிழ்நாடுங்கிற எல்லைக்குள்ள, சரியா, எதை உற்பத்தி பண்ணாலும், மஞ்சள் வருமா? மஞ்சள். காரு வருமா? சீப்பு, பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு வருமா? வராதா? எதை உற்பத்தி பண்ணாலுமே அது என்னன்னு கணக்கிட்டுலாம், ஜிஎஸ்டி. அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு கோடி ரூபாய்க்கு உற்பத்தி ஆகுது?
35 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட $400 பில்லியன். இது இப்ப அதிகரிச்சிருக்கா? ஒவ்வொரு வருஷத்துக்கு, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அதிகரிக்குதா இல்லையா? அதிகரிக்கு. அதுவும் டபுள் டிஜிட்ல. புரியுதா? அப்ப டபுள் டிஜிட் எவ்வளவு சொன்ன? இப்ப லாஸ்ட் கால சொன்னீங்க 11% இன்க்ரீஸ். 10% ரவுண்டா வைப்போம். அப்போ இப்ப 35 லட்சம் கோடினா அப்ப அடுத்த வருஷம் எவ்வளவு வரும்? 35ல 10% எவ்வளவு? 3.5. கரெக்டா? 35ல 10 எவ்வளவு? 3.5. 35ல ஒரு 3.5 போட்டா எவ்வளவு ஆச்சு? 30. அப்ப அடுத்த வருஷம் எவ்வளவா இருக்கும்? 38. அதுக்கு அடுத்த வருஷம் அதுல 3.5 சேர்த்துக்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆயிட்டே போயிட்டு இருக்கு? டபுள் டிஜிட்ல இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்றோம்? டபுள் டிஜிட்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன, எதை சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? வளர்ச்சி. சரியா? உற்பத்தி அதிகமா நடக்குது. புரியுதா? போன வருஷம் பண்ணதை விட இந்த வருஷம் என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? உற்பத்தி அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா எவ்வளவு இலக்கு அடையணும்? நம்ம தமிழ்நாட்டோட இலக்கு என்ன? 1 ட்ரில்லியன். சரியா? 400 பில்லியன் இருக்கா? ஆமாவா இல்லையா? 400 இருக்கா? இப்ப இந்த 400 என்ன ஆகணுமா? 1000 ஆகணும். 1000 பில்லியன் அப்படின்னு ஆகணும். 1000 பில்லியன் எத்தனை? 1 ட்ரில்லியன். 1000 பில்லியன் 1 ட்ரில்லியன். அப்போ தமிழ்நாட்டோட இலக்கு என்ன? இப்போ 400 பில்லியன் சம்பாதிக்குது. ஃபியூச்சர்ல எவ்வளவு சம்பாதிக்கணும்? 1 ட்ரில்லியனா தொடரும். அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு சீக்கிரமா நம்ம 1 ட்ரில்லியனா தொடரும். 1 ட்ரில்லியனை தொட்டுச்சுன்னா, சரியா, தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு நாடா இருந்தா, சரியா, டாப் 50 நாடுகள்ல வந்துடும். தமிழ்நாடு ஒரு நாடா இருந்தா, இப்பவே தமிழ்நாடு ஒரு தனி நாடாக இருந்தா உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்டுல டாப் 50 கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரியா இருந்திருக்கும். இது 1 ட்ரில்லியனை தொட்டுச்சுன்னா, சரியா, கண்ட்ரி பை ஜிடிபி வைஸ் அப்படின்னு பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரி பை ஜிடிபி வைஸ். இப்ப நம்ம எவ்வளவு வேணும்? 1 ட்ரில்லியன் வேணுமா? என்ன சரிதானே? இப்ப இந்தியா இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கு? இந்தியா 6வது இடத்துல இருக்கு. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? 6வது அதிகமான ஜிடிபியை வைத்திருக்கக்கூடிய நாடு. ஆறாவது அதிக ஜிடிபி வைத்திருக்கிறார். முதல் நாடு எது? அமெரிக்கா. முதல் நாடு அமெரிக்கா. சரியா? இப்ப நம்ம 5 ட்ரில்லியன் அப்படின்னு, அதாவது 1 ட்ரில்லியன் கணக்கு போட்டா கிட்டத்தட்ட நம்ம எதுல வந்துருவோம்? டாப்ல வந்துரும். இங்க பாருங்க, முதல் 50 நாடுக்குள்ள வந்துரும். புரியுது நான் சொல்றது? இந்தியா உலக அளவுல எத்தனாவது? 6வது. இதுல பாருங்க, இது கலர் வைஸா இந்த கலர்ல இருக்கக்கூடிய நாடுகள் இங்க பாருங்க. 1 ட்ரில்லியன் டு 5 ட்ரில்லியன் இது. லைட் கலர்ஸ் எல்லாமே என்ன அர்த்தம்? லைட் ப்ளூஸ் எல்லாமே 1 ட்ரில்லியனுக்கு குறைவா இருக்கிறது. அப்ப டார்க் கலர்ல கருப்பா இருக்கிறது சைனா, யுஎஸ். சரியா? இதெல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கு. இந்தியாவும் டார்க்கா இருக்கு. லைட் கலர் இருக்கிறது எல்லாமே என்ன அர்த்தம்? 1 ட்ரில்லியனுக்கு கம்மி. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்தியா தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் தொட்டுச்சுன்னா, சரியா, எத்தனை வந்துடும்? உலகத்துல இருக்கக்கூடிய முக்காவாசி நாடுகளை விட தனியா ஒரு மாநிலமே அவ்வளவு சம்பாதிக்குது. உங்களுக்கு புரியுதா? அதனால இந்தியாவுல தமிழ்நாடு ஒரு தனி நாடா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? டாப்ல வந்திருக்கும். அவ்வளவு அதிகமா சம்பாதிக்குது. அதுக்குதான் இந்த கணக்கெல்லாம் நம்ம போட வேண்டியதா இருக்கு. விலங்குதான் விலங்குலையா? சரி சரி. இப்போ தனிநபர் வருமானம். இப்ப ஜிடிபின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே? ஜிடிபினா எவ்வளவு உற்பத்தி தமிழ்நாடு நடக்குது. இது டோட்டல் இன்கம். சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது தான் ஃபார்முலா.
சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். தனிநபர் வருமானம்னா இந்தியாவில் தமிழ்நாடு இப்ப எவ்வளவு சம்பாதிக்குது? 400 பில்லியன் டாலர் சம்பாதிக்குதா? இல்ல 35 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்குதா? சரி, இப்போ எவ்வளவு போட்டுக்கலாம்? 35 லட்சம் கோடி ரூபாய் போட்டுக்கலாம். 35 லட்சம் கோடி. இப்போ தமிழ்நாடு எத்தனை பேர் இருக்கான்? 8 கோடி பேர் இருக்கானா? அப்ப கீழே 8 கோடி அப்படின்னு போட்டா ஒவ்வொருத்தருக்கு பேர்ல எவ்வளவு தமிழ்நாடு சம்பாதிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, சரியா? அந்த குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? அப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, சரியா? நம்ம சம்பாதிக்கல, இருந்தாலும் நம்ம தலைக்கு எவ்வளவு வருமானம் வருது? ஒரு தலைக்கு 25,000 ரூபாய். அப்படிதானே தெரியுசா? அப்பா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாருன்னா குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க, நீங்களும் அக்காவும் இருக்கீங்க, அப்பா அம்மா 2 பேர், அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 4 பேரு. லட்சத்தை 4 ஆகுதா? 25. அப்ப திருச்சி எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 25,000 சம்பாதிக்கிறீங்க. அதே கணக்குதான் தமிழ்நாட்டுக்கு போடு. தமிழ்நாடு எவ்வளவு சம்பாதிக்குது? 35.29 லட்சம் கோடி ரூபாய். எவ்வளவு மக்கள் இருக்கான்? 8 கோடி இருப்பான். அப்ப ஒவ்வொருத்தனும், நானு, நீங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு வந்து எவ்வளவு சம்பாதிக்குதுன்னா இங்க பாருங்க 3.62 lakhs. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க? 3,60,60,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்க பேர்ல தமிழ்நாடு உற்பத்தி பண்ணுது 2020-25. அப்ப ஜிடிபி அதிகரிச்சதுன்னா, சரியா, தலா வருமானமும் அதிகரிக்குமா குறையுமா? கேளுங்க. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பர் கேபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆகுமாகாதா? தலா வருமானம் இன்க்ரீஸ் ஆகுமாகாதா? ஆகும். நம்ம தான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டோம், அப்ப தலா வருமானமும் இன்க்ரீஸ் தானே ஆகும். ஆனா சைமல்டேனியஸா மக்கள் தொகை தமிழ்நாட்டில் என்ன ஆயிட்டு இருக்கு? மக்கள் தொகை அதிகரிக்குதா குறையுதா? தமிழ்நாட்டுல மக்கள் தொகை குறையுது. புரியுதா? தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறையுது. அதுக்கு என்ன பார்க்கணும்? தமிழ்நாட்டுடைய கருவுறு விகிதம் பார்க்கணும். ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் பார்க்கணும். ஃபெர்டிலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளவா? கடந்த 2024 1.3 தான். 1.3 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பெண்ணும், வயதுக்கு வந்த பெண், சரியா, எவ்வளவு குழந்தை பெத்துக்கிறாங்க? சராசரியா 1.3. எவ்வளவு குழந்தை பெத்துக்கிட்டா மக்கள் தொகை அப்படியே இருக்கு? 2 குழந்தை. நாம் இருவர் நமக்கு கரெக்டா? நாம் இருவர் நமக்கு இருவர்னா மக்கள் தொகை அப்படியே என்னவா இருக்கும்? 8 கோடினே இருக்கும். ஆமாவா இல்லையா? அதாவது நம்ம அம்மா அப்பா செத்து போயிட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்குமா? அப்ப என்ன ஆகுது? மக்கள் தொகை ஏறும் ஏறாது, குறையாது. சரி, இப்போ நாம இருவர் நமக்கு 3 அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, தாத்தா கூட எத்தனை பேர் இருந்தாங்க? தாத்தா கூட 5-6 பேர் இருந்தாங்க. அதனால என்னாச்சு? மக்கள் தொகை அதிகமாச்சு. கரெக்டா? இப்போ நம்ம தாத்தாக்கு இப்போ நம்ம அம்மா அப்பாக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம்? 2 பேர் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 2 பேர் இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? ஒவ்வொருத்தர் வீட்லயும் 1 தான் இருக்கு. நாம இருவர் நமக்கு ஒருவர் இருக்கு. இன்னும் பாலிசி என்ன ஆகுது? நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப தமிழ்நாட்டுல என்ன ஆயிட்டே இருக்கு? குழந்தை பெத்துக்க மாட்டேன்றானுங்க யாருமே. கரெக்டா? அப்ப என்ன ஆயிட்டே போகுது? மக்கள் தொகை குறையல, சரியுது. குறைஞ்சா கூட பரவாயில்ல, என்ன ஆயிட்டு இருக்கு? சரியுது. இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ல இப்ப 1 இருந்தா என்ன ஆகும்? எல்லாரும் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா இப்ப எவ்வளவு? 1.3. 2024 ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன? 1.3. எவ்வளவு இருக்கணும்? அட்லீஸ்ட் என்ன இருக்கணும்? 2 ஆவது இருக்கணும். அதுக்கு பேர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன?
அதாவது ஒரு மாநிலத்துடைய ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகை மாறவே மாறாம அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன? ரீப்ளேஸ்மெண்ட். புரியுதா? அப்ப ரெண்டு அப்பா அம்மா 2 பேர்னா குழந்தைங்க என்ன இருக்கணும்? 2 பேர் இருக்கணும். அப்படி இருந்தா அது குட், பேட் இல்ல, குட். 2 விட கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? குட்டா பேடா? பேட். மக்கள் தொகை ரொம்ப குறையுது. அப்ப என்ன ஆகாது? அடுத்த ஜெனரேஷன்ல இப்ப 8 கோடி இருக்கிறது, அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும்? 4 கோடியே மாறிடும், பாதி ஆயிடும். நம்ம அம்மா அப்பாவுக்கு அடுத்தது, நம்ம அம்மா அப்பாவுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்களா? சரி, சந்தோஷமா இருந்துட்டு 30 வருஷம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு தலைமுறை கரெக்டா? இப்ப அவங்க போயிட்டாங்க. அப்ப நமக்கு அடுத்தது என்ன இருக்கணும்? நம்ம கூட 2 பேர் இருக்கிறோம், இருக்குமா? நம்ம கூட 2 பேர் இருக்கோம். சில இடத்துல 3 பேர் ரொம்ப அரியுது, 2 தான் இல்ல 1 தான் இருக்கும். நமக்கு அடுத்தது 1 தான் இருக்குதுன்னா அப்ப நமக்கு போயிட்டோம்னா அடுத்து என்ன ஆகும்? 8 கோடி, நமக்கு அப்புறம் 1 தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 கோடியா மாறிடும். புரியுதா? அதை நோக்கி நடந்துட்டு இருக்கு. அது நல்லது இல்ல, அது நல்லது இல்ல. ஃபெர்டிலிட்டி ரேட் புரியுதா புரியலையா? சரியா? அப்ப எவ்வளவு இருக்கணும்? 2. ஃபெர்டிலிட்டி ரேட் 2 இருக்கணும். இப்ப எவ்வளவு இருக்கு? 1.3 தான் இருக்கு. 1.3 இருக்கு. தட் இஸ் நாட் குட். சரியா? சரி, அப்போ தலா வருமானம் எவ்வளோ? 3.62 lakhs. தலா வருமானத்துல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல 28 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்? பர் கேபிட்டா தலா வருமானத்துல 3வது இடத்துல இருக்கு. 3rd ரேங்கிங். இதுல தலா வருமானம் மறந்துடாது. சரி, ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்? நம்ம தமிழ்நாட்டுடைய இலக்கு எவ்வளோ? $1 trillion போய் அடையணும். எப்போக்குள்ள அடையணும்? அதுதான் கேள்வி. இப்ப வருஷம் 2026. இப்ப எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்கோம்? $400 பில்லியன் சம்பாரிச்சிட்டு இருக்கோம். எப்போக்குள்ள 1000 பில்லியன் போகணும்? 2030. இன்னும் 4 வருஷத்துக்குள்ள. அப்பனா எத்தனை வருஷம்? 2030. அப்ப தமிழ்நாட்டின் இலக்கு என்ன? 1 trillion, $1 trillion எக்கனாமியை வந்து தமிழ்நாடு அடையணும். எப்போக்குள்ள? 2030க்குள்ள. அப்போ இப்ப இந்த வேகத்துல போனா அடைஞ்சிட முடியுமா? இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? 400 பில்லியன்ங்கிறது 10 இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப 400 அடுத்த வருஷம் என்னவாகும்? 410% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா எவ்வளவு? 400 10%, 410. 410% எவ்வளோ? 440 ஆகும். 40. 410 440. அடுத்த வருஷம் 440. அப்ப 2027ல 440. அடுத்த வருஷம் 484. 440ஓட 44 கூட்டு 484. 484. அப்ப 2028. சரி, அடுத்தது இது இன்னும் 10% கூட்டு. 484ல 48 கூட்டு எவ்வளவு ஆச்சு? 532. 532. இப்ப 2029. இப்ப மறுபடியும் ஒரு 10%. 585. 2030. அப்ப என்ன அர்த்தம்? 1 trillion தொட்டோமா? அப்ப இதே வேகத்துல போச்சுன்னா தொட முடியாது. இது யாருக்கு புரியல நான் சொன்னது? யாருக்கும் புரியல? 10% 10 போட்டா வர முடியாது. சரி, இப்போ சப்போஸ் அப்போ எப்போ 1 trillion தொட முடியும்னா, சரியா, அப்படியே டபுள் ஆகணும். அப்ப இந்த இலக்கு வந்து அடைய முடியக்கூடிய இலக்கான்னு கேட்டா, அடைய முடியக்கூடிய இலக்கான்னு கேட்கிறேன். 400 எப்ப 1000 ஆகும் கேட்கிறேன். சிம்பிள். ஒரு 10 years. 400 800 மாறுச்சுன்னா எவ்வளவு? எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 100% இன்க்ரீஸ். கரெக்டா? 400 800னா 400ங்கிறது 100 மடங்கு அதிகரித்தால் அது எவ்வளோ? 800.
ஆமாவா இல்லையா? நமக்கு இப்ப எவ்வளவு தேவை? 1000 தேவை. அப்போ 150% அதிகரிக்கணும். ஆமாவா இல்லையா? 400 × 150% என்ன அர்த்தம்? 1000. 400 100 போட்டா 800. அப்ப இன்னும் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200. அப்ப 400 பாதி 200. அப்ப எவ்வளவு பர்சன்ட்? 150%. அப்ப நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 4 வருஷம் இருக்கு. கரெக்டா? அப்ப 150 4ல ஊத்தா 150 4ஆல ஊத்து சொல்லுங்க. 5 3 சார் 15. கரெக்டா? 5 3 சார் 15. அப்போ 35%க்கு மேல இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அப்போ ரவுண்டா 35 to 40% நம்மளுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனாதான் 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் தொட முடியும். அதனால இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி growth ஸ்டேட்மெண்ட் 1. தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி growth டபுள் டிஜிட்ல இருக்கு. If it continues to grow, இதே வேகத்தில் வளர்ந்தால் it can reach $1 trillion. இது ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ எது கரெக்ட்? only 1, only 2, both, none. எது கரெக்ட்? இதுல யாருக்கு புரியல இப்ப நான் சொன்னது? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ஜிடிபி வளர்ச்சி 2 வீதத்துல இருக்கு. 2% இருக்கு. டபுள் டிஜிட்ல இருக்கு. அது கூற்று 1. இதே வேகத்தில் வளர்ந்தால் $1 trillion தொட்டு விடும். இது கூற்று 2. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, 2ம் சரி, 2மே கிடையாது. ஒன்று மட்டும் சரிங்க சார். ஆ? கூற்று ஒன்று மட்டும் சரி. சரி. சரியா? ஏன்னா இதே வேகத்துல வளர்ந்தா முடியாது. ஓகேவா? இந்த டபுள் டிஜிட் தான் காலையில என்ன சொன்னேன்? முன்னாடி சொன்னேன் 11.2 சொன்னா 11.6 சொன்னா 11.2%. எவ்வளவு இருக்கணும் குறைந்தது? 35%க்கு மேல இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? 1 ட்ரில்லியன் தொட முடியும். அப்போ இது மிகப்பெரிய கனவு. மிகப்பெரிய கனவு. சரியா? ஆனா இப்படியே போச்சுன்னா 2035க்குள்ள தொட்டலாம். ஆமா தானே? இன்னும் 9 வருஷம் இருக்குல்ல. 2035க்குள்ள என்ன பண்ணிட முடியும்? தொட்ட முடியும். சரி, ஓகே. இது யாருக்கு புரியும் இப்ப நான் சொன்னது? ஓகே தானே? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? எவ்வளவு வேகத்துல வளர்ந்து இலக்கு வச்சிருக்கிறாங்க பாப்போம். இப்ப நடுவில் அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வேற ஆயிப்போச்சு. இப்போ எஃப்டிஐ குறையலாம். எஃப்டிஐ குறைஞ்சதுன்னா ஜிடிபியும் குறையும். கரெக்டா? எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீடு, வெளிநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல அதிகமா முதலீடு பண்ணானா என்ன ஆகும்? இன்னும் வேகமா இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 10 கம்பெனி வந்து கடை போடுறான் தமிழ்நாட்டுல, கடை போடுறான்னா இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா சப்போஸ் வரத்து கம்மியாயிருச்சுன்னா தமிழ்நாடு சரி இல்லப்பா ஆட்சி மாறி இருந்துச்சுப்பா, ஒன்னும் சரியா பட அப்படின்ற மாதிரி வரலைன்னா என்ன போயிடும்? இந்த ஸ்பீடும் கம்மியாயிடும், இலக்கையும் தொட முடியும். ஆமாவா இல்லையா? ரைட். அடுத்தது விலைவாசி பத்தி கொடுத்திருக்கான் பாருங்க. நகர விலைவாசி, நகர விலைவாசி ஏற்றம், நகர பணவீக்கம். அர்பன் இன்ஃபிளேஷன்ங்கிறது நகரத்தில் பணவீக்கம் என்பது குறைந்துள்ளது. அர்பன் இன்ஃபிளேஷன் ஆயிருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்டா படிச்சுக்கணும், நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அர்பன் இன்ஃபிளேஷன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நடுவுல என்ன இருக்கு? குறைந்திருக்கு. இன்ஃபிளேஷன் வளர்ச்சி அதிகரிச்சால், சரியா, growth இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃபிளேஷனும் இன்க்ரீஸ் ஆகுமா? கூற்று சரியா தப்பா? பொருளாதாரம் வளர்ந்தால் பணவீக்கமும் வளரும். எழுதிக்க. பொருளாதாரம் வளர்ந்ததனால் பணவீக்கமும் சேர்ந்து வளரும்.
ஆனா நகர பணவீக்கம் என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. அடுத்தது கிராஸ் கிராப்டு ஏரியா எழுதிக்க. மொத்த பயிரிடப்பட்ட பகுதி. கிராஸ் கிராப்டு ஏரியா மொத்த பயிரிடப்பட்ட பகுதி. ஒரு நிலம் இருக்குன்னா எல்லா நிலத்திலும் பயிர் போடுவாங்களா? போட மாட்டாங்க. சரியா? இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பயிரிடப்பட்ட பகுதி 43.31% இருந்து 47.58% அதிகரிச்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல 100 ஏக்கர் இருக்குன்னா சரியா, அதுல எத்தனை ஏக்கர்ல பயிர் போட்டிருக்கிறாங்க? 43.31% போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி. சரியா? இப்ப என்ன இருக்கு? போன வருஷத்துக்கும் 2016-17 2016-17ல 43.31% என்ன இருக்கு? பயிர் விளைவிச்சிருக்காங்க. மொத்த பயிரிடப்பட்ட பகுதி. ஆனா இப்ப 10 ஆண்டுகள்ல சரியா என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023-24ல இது என்னவா அதிகரிச்சிருக்கு? 43.31% வருது என்பது இப்போ 47.5%, 47.58% அதிகரிச்சிருக்கு. மொத்த பயிரிடப்பட்ட பகுதி அதிகரித்துள்ளது. கிராஸ் கிராப்டு ஏரியா. அது மட்டும் இல்லாம விவசாய உற்பத்தியில ராகியில் முதலிடம். ராகி உற்பத்தியில தமிழ்நாடு முதலிடம். எண்ணெய் விதைகள்ல 2வது இடம். நிலக்கடலையில 3வது இடம். நிலக்கடலையில 3வது இடம். எந்த உற்பத்தியில முதலிடம்? ராகில. 2வதுல எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் எடுப்பாங்க. எண்ணெய் விதைகள் எதெல்லாம்? எண்ணெய் விதைகள் சன்ஃப்ளவர். அப்புறம் என்ன? நிலக்கடலையா? சரி. அப்புறம் செசமி சீசே. சரியா? எள்ளு. கடுகு என்ன இருக்கு இல்லையா? ஆமணக்கு. விளக்கெண்ணெய் எதுல வருது? வேற எதுல என்ன வரும்? தேங்காய் எண்ணெய். அந்த மாதிரி தெரியுது இல்லையா? இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடம். ராகி உற்பத்தியில முதலிடம். சரியா? இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னெல்லாம் சொன்னேன்றத எதுல முதலாவது இடம், எதுல 3வது இடம், எதுல முதலிடம்ங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. சரியா? தனிநபர் வருமானத்துல எத்தனாவது இடம்? 3வது இடம். தனிநபர் வருமானம். ஆமா. சரி. எந்த ஏற்றுமதியில முதலிடம்? எதை ஏற்றுமதி செய்யறதுல முதலிடம்? எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல் மற்றும் லெதர். எந்த ஏற்றுமதியில 2வது இடம்? இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்ல 2வது. சரியா? இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்ல 2வது இடம். அதனால எது முதலிடம், எது 2வது இடம்ங்கிறத என்ன பண்ணி வச்சுக்கோ? நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நகரமயமாக்கப்பட்டதுல தமிழ்நாடு எத்தனாவது இடம்? இந்தியாவுல நகரமயமாக்கப்பட்ட பகுதியில இந்தியா எத்தனாவது இடம்? தமிழ்நாடு முதலிடம். சரியா? பயிரிடப்பட்ட பகுதிகள் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகரிச்சு. பயிரிடப்பட்ட பகுதியில என்ன இருக்கு? அதிகரிச்சு. ரைட். ஓகே. அடுத்தது விவசாயம் அல்லாத இதர விவசாயம் சொல்லுவாங்க. நான் அக்ரிகல்ச்சர் ஆர் அலைடு அக்ரிகல்ச்சர் அலைடு ப்ராடக்ட்ஸ். முட்டை, மீன், சரியா,
இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது என்னது, இதுவும் கிட்டத்தட்ட கல்ச்சர் தான், பட் நாட் அக்ரிகல்ச்சர், அக்வா கல்ச்சர். சரியா, இந்த மாதிரி தான் சொல்லுவோம். பவுல்ட்ரிலாம் சொல்லுவோம் இல்லையா, என்னப்பா, கால்நடை வளர்ப்பு, தமிழ்ல சொன்னா கால்நடை லைஃப் ஸ்டாக்னு சொல்லுவோம். அலைடு அக்ரிகல்ச்சருக்கு அலைடு செக்டர் இதெல்லாம். இந்த உற்பத்திலையும் தமிழ்நாடு அதிகரிச்சிருக்கு. முட்டை உற்பத்தியிலையும் அதிகரிச்சிருக்கு. மீன் வளத்திலையும் என்ன பண்ணிருக்கு, மீன்வள உற்பத்தியிலையும் அதிகரிச்சிருக்கு. அடுத்தது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். எழுதிக்க, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். இது யார் வெளியிடுறா, நிதி ஆயோக் வெளியிடுது. ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கு அப்படின்றது இதோடைய கணக்கு. ஏற்றுமதி தயார் நிலை அப்படின்னு சொல்லலாம். இதுல முதல் இடத்துல இருக்கிறது யாரு, மகாராஷ்டிரா. இதுல முதல் இடத்துல இருக்கிறது யாரு, மகாராஷ்டிரா. இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது யாரு, இரண்டாம் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. ஏற்றுமதி தயார் நிலையில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்கு, இரண்டாவது இடத்துல இருக்கு. இந்த அறிக்கையை வெளியிடுறது யாரு, நிதி ஆயோக். மூன்றாவது இடத்துல இருக்கிறது குஜராத். மூன்றாம் இடத்துல இருக்கிறது குஜராத். அப்ப ஏற்றுமதி தயார் நிலையில 3 துறைமுகங்களை வச்சிருந்தாலும் 2 துறைமுகம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தான் முதல் இடத்துல இருக்கு. எந்த எந்த 2 துறைமுகம், JNPT, மும்பை போர்ட். JNPTனா ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு நேரு. போர்ட் டெர்மினல், அதான் அதோடைய சுருக்கம். ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினல் அண்ட் மும்பை போர்ட். மும்பை துறைமுகம், JNPT துறைமுகம். 2 துறைமுகம் எங்க இருக்கு, மகாராஷ்டிரா, மும்பைல இருக்கு. மும்பையும் மும்பை பக்கத்துல இருக்கு. வேலை வாய்ப்பு, லேபர் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பு பங்களிப்பு விகிதம் இதுவும் அங்க அதிகரிச்சிருக்கு. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், LFPR. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் அதிகரிச்சிருக்கு. வேலை வாய்ப்பின்மை விகிதம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிருக்கு. நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் கூட பரவாயில்ல. சரியா, எதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏறிச்சா இறங்கிச்சான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தமிழ்நாட்டில் இப்ப எவ்வளவு இருக்கு, 3.5%. வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.5%. வேலை வாய்ப்பின்மை விகிதம் எவ்வளவா இருக்கு, 3.5% இருக்கு. இது 5லிருந்து 3ஆ குறைஞ்சிருக்கு. ஓகேவா, சரி. இதற்கு காரணமா என்ன சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நல்ல முதலிடத்துல வகிச்சிருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, பெருமை சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க. ஓகேவா, அதே போல பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்ணுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு, முதன்மை காரணமா இருக்கு. பெண் வளர்ச்சியிலும் என்ன இருக்கு, முதன்மை காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அதிக கல்வி அறிவு மிக்க மாநிலம்.
கேரளாவை சொல்லுவாங்க. கேரளாவை ஏன் கல்வி அறிவு மிக்க மாநிலம் சொன்னா, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே கல்வி அறிவுன்னு சொல்லிடுவாங்க. லிட்ரஸி எப்படி நம்ம வகுக்கிறோங்கிறது தான். லிட்ரஸி எப்படி வகுக்கிறோம்? எழுத படிக்க தெரிஞ்சாலே நீ என்னது லிட்ரேட். எழுத படிக்க தெரிஞ்சா லிட்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில பார்த்தா கேரளா முதலிடம். ஆனா நம்ம எப்படி லிட்ரேசி அப்படின்னு கேட்டா, உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி அதிகமான மாநிலம் எது? ஆமா, நான் தான் காலையில் இப்ப சொன்னேன். என்ன சொன்னேன்? 100ல பாதி பேர், அதாவது 2 பேர்த்துல ஒருத்தருக்கு என்ன இருக்கு இங்க தமிழ்நாட்டுல? டிகிரி இருக்கு. உயர்கல்வி, உயர்கல்வியில அடிப்படையில கல்வி அறிவு பார்த்தோம்னா, அப்படி பார்த்தா தமிழ்நாடு முதலிடம். உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், அந்த அடிப்படையில பார்த்தா தமிழ்நாடு முதலிடம். எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தா, நாம 50% சொன்னா அது தோராயம் ஆவரேஜா சொன்னேன். எக்ஸாக்டா கொடுத்திருக்கான் பாருங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் எவ்வளோ? 47%. 47%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100ல 47 பேர் டிகிரி பண்ணியிருக்கான். அதுதான் அதோட கணக்கு. 100ல 47 பேரு டிகிரி முடிச்சிருக்கான். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, GER என்று அழைப்பார்கள். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. உயர்கல்விக்கு என்ன? 47ல 47%. ஆனா இந்தியாவில எவ்வளவு? இந்தியாவுக்கு வெறும் 28.4 தான். இப்ப இந்தியாவும் கணக்கெடுத்தா 28.4 பேர் தான் காலேஜ் போயிருக்கான். ஆனா தமிழ்நாட்டுல 100ல 47 பேர் காலேஜ் போயிருக்கான். இது இந்தியாவுடைய கணக்கு, இது தமிழ்நாட்டுடைய கணக்கு. அதே போல இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் IMR என்று அழைப்பார்கள். IMR, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். IMR இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். இது எதுக்கு கணக்கு பண்ணுவாங்க? 1000 பிரசவத்திற்கு, உயிர் பிரசவங்களுக்கு 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்போம். செத்து பிறந்தா கணக்குல வராது. உயிரோட எத்தனை குழந்தை பிறக்கணும்? ஒரு குழந்தை உயிரோட 1000 குழந்தை பிறக்குதுன்னா, அந்த 1000 குழந்தைகள்ல எத்தனை குழந்தைங்க ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாடுது அப்படின்ற கணக்கு தான் என்னது? IMR, ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்தியாவுல 1000 குழந்தைகள்ல 1000 பிரசவம் நடந்து 1000 குழந்தை பிறக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட குழந்தைங்க எத்தனை தெரியுமா? எத்தனை குழந்தைகள்? 988 குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட. அப்படின்னா எத்தனை குழந்தை கொண்டாடல? 12 குழந்தைங்க கொண்டாடுவோம். 12 குழந்தைய கொண்டாடல. அப்ப IMR என்ன? அப்போ 12. IMR எவ்வளவு? 12. 1000த்துல 12 குழந்தைங்க செத்து போயிருது. எங்க? தமிழ்நாட்டுல. இந்தியால தமிழ்நாடுங்க, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது 2023 கணக்கு. IMR ஆஃப் தமிழ்நாடு இன் 2023. ஏன் குழந்தை சாகலாம்? லெஸ் நியூட்ரிஷன், டிசீஸ் வரலாம். இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆயிடும்? உடல் எடை கம்மியா இருக்கும். லோ பர்த் வெயிட். நீங்களும் போங்க. லோ பர்த் வெயிட். இந்த காரணங்களால குழந்தையுடைய இடை குறைவா இருக்கு. நோய் வரலாம், ஊட்டச்சத்து கம்மியா இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆயிடும்? 1000த்துல 12 குழந்தைங்க செத்து போயிடும். செத்தே பிறக்குதா? அது கணக்குல வராது.
நல்லபடியா பிறந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இயர், அப்ப முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம், எத்தனை மாசத்துல வேணா என்ன பண்ணலாம், இறந்து போகலாம். இது இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் கம்மி. அப்ப இந்தியாவோட ஐஎம்ஆர் என்ன, இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப என்னென்னலாம் பார்த்திருக்கோம் நம்ம, எக்கனாமிக் சர்வே 2025-26 கிளாஸ் 1. எக்கனாமிக் சர்வே 2025-26ல கிளாஸ் 1. இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இதை கண்டினியூ பண்ணலாம்.